ஏன்னா பக்கத்து ஸ்டேட் எடுத்துக்கோங்க, கேரளா 30 days to 40 days வெளியே வராதுங்க சிடி எதுவுமே. கர்நாடகா சேம் திங். மந்திரிச்ச கோழி போல் மாட்டிக்கினா லக்கில் சுற்றி முற்றி பார்த்ததில்ல ஒன்று கூட தேரலை. சிம்பு டெஃபினட்டாக வால் ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், ஐ எம் விடிவி கணேஷ். இனிமே இப்படி தான் சந்தானம் ஹீரோவாக பண்ணுறாரு. 2 ஹீரோயின். படத்தை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அமேசிங். ஒரு டோட்டலாக 2 hours நான் ஸ்டாப் ஹிலேரியஸ் காமெடி. இதில் என்னென்னா, நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட் டைம் ஒரு லேடிஸ் டெய்லராக பியூட்டிஃபுல் கேரக்டர். அதேமாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதில் வச்சுருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா, அப்புறம் அவர் பெப்சி விஜயன், அப்புறம் நரேன், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. பட் எனக்கு சந்தானத்துக்கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் எல்லோரும் புதுசாக, அதாவது எப்போவுமே நம்ம சொந்தமாக படம் எடுக்கிறோன்னா ஐயோ இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸ்கிரிப்டு தான் ஹீரோ மாதிரி. ஸோ ஸ்கிரிப்டை விட அதுக்கு அடுத்தது என்ன சொல்லணும்னா டெக்னிக்கல் க்ரூ. அந்த க்ரூ வந்து ரொம்ப சவுண்டிங்காக இருக்கணும். நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் கேமராமேன், ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், இப்படிலாம் போவோம். ஆனால் இவர் என்ன செஞ்சார்னா, தான் கூடயே இருந்த அவரோட மெயின் ரைட்டர்ஸ், அவங்க தான் கடந்த எல்லா படங்களுக்கும் எல்லா பெரிய டைரக்டர்லேருந்து பெரிய ஹீரோ வரையும் டைலாக்ஸ் எழுதணுங்க. அவங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ். மியூசிக் டைரக்டர் புதுசு, டிஓபி ஹார்ட்லி ஒரு படம் தான் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டர் புதுசு, எல்லாமே. ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் அதிகம் அவருக்கு. அண்ட் ஹீ ஒர்க்ஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் தான் தெரியும், அது தெரியும்னே கிடையாது, எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நீங்கள் இங்கே கேமரா வச்சாலே அவருக்கு தெரியும், ஓகே இங்கே நம்மளை ஒரு கேமரா ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் கூட நடித்து நல்ல எல்லா விதத்துலேயுமே. திரும்பி பார்க்குறாளா பாரு. இல்லையா இவ சட்டை கூட பண்ணல. அப்போ கன்ஃபார்மா லவ் தான்டா. ஏய், திரும்பி பார்த்தா தானே லவ். எப்படியும் அவன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டா. எது மனசு கஷ்டப்படணும், அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டியது. No, script demandsங்க. இட்ஸ் நாட் தட் கம்பல்சரி 2 ஹீரோயின் 5 ஹீரோயின்லாம் இல்லை. இந்த ஸ்கிரிப்டில் 2 பொண்ணுங்க இருக்குது, அதுக்குள்ளே இவர் எப்படி ட்ராவல் ஆடுறாரு, இதுதான் சப்ஜெக்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எப்படிலாம் ஸ்ட்ரகிள், எப்படிலாம் ஒரு லைஃப் இதுவாகுது, ஹவு இஸ் த ஃபேமிலி, ஃபாதர் மதர், எப்படி அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது வந்து ஒரு இது பண்ண மாதிரி இருக்குது கம்பல்ஷன். ஏன்னா மோஸ்ட்லி இதில் வந்து அவரோட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 இன்சிடென்ட்ஸ் உண்மையாக நடந்த விஷயங்களை இதில் வச்சுருக்காரு. அதனால் ரொம்ப அத்தன்டிக்காக எடுத்திருக்காரு. நல்லா என்ன லவ் பண்ண வந்தியா? என்ன லாண்ட்ரி துணி போட வந்தேன், ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தா தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் 2 சாங்கு. அது 2வது சாங் ஓகே. பட் ஃபஸ்ட் சாங் இந்த பார்த்த ஒரு லுக்கில் விழுந்துட்டண்டா டொக்கில், அந்த ஒரு சாங். மந்திரிச்ச கோழி போல் மாட்டிக்கினா லக்கில் சுற்றி முற்றி பார்த்ததில்ல ஒன்று கூட தேரலை 5 பைசா மூஞ்சி கூட அன்னைக்கு இன்னும் சீண்டலை. அது வாஸ் a பியூட்டிஃபுல் சாங். ஆக்சுவலி ஜுமாக்கா ஜூன்றது என்னென்னா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதிர ஒரு ஹிந்திக்காரன் இருக்கான். அந்த ஆள் வந்து சின்ன வயசுலேருந்து தமிழ் பேச தெரியாது. பட் என்னென்னா ஒரு 8:30 9 ஆச்சுன்னா அவர் கரெக்டாக பூஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். நாங்களாம் சின்ன பசங்க அங்கே போய் விளையாண்டுட்டு அவரை பார்ப்போம். ஒரு 8:30 9 o'clock சும்மா வந்து அவர் அப்படியே கத்திகிட்டே இருப்பார்.
சார் நம்ம இங்கேருந்து ஒரு சவுண்ட் கொடுப்பேன், ஜும்மா ஜூ பூ ஹா ஊன்னு. அதில் திடீர்னு எப்போ பாரு அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இந்த ஜும்மாக்கா ஜூ அப்படின்னாரு. ஏன்னா துரத்துற மாதிரி அந்த மாதிரி. சார் அவர் மார்னிங் டைமில் அவ்வளோ நல்லவராக இருப்பார். இந்த ஈவினிங்கில் அந்த ஒரு கோட்டரோ ஆஃப் தாண்டும் போது இந்த மாதிரி ஒரு ஆவாஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். மார்னிங்கில் அவர் அவ்வளோ நல்லவர். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கே கேதர் ஆனது நம்ம எங்கே போகிற ஆக்சுவலி ஜும்மாக்கா ஜூன்றது ஒரு இது மாதிரி வந்த ஒரு விஷயந்தான். நீ உன் லைஃப் ஜுமாக்கா ஜூ. ஆக்சுவலி எனக்கு வந்து ஜெயம் ரவி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இஸ் அ வெரி நைஸ் ஆர்டட் ஃபிலோ. ஏன்னா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன். அது இல்லாமல் இந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்போது இந்த படத்தில் இந்த டைரக்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவர் வந்து சொன்னார், இல்லை நீங்களே பண்ணணும். என்ன நான் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து அவங்க ட்ரை பண்ணது சந்தானது தான். பிகாஸ் சந்தானம் பிஸின்னவே கம் டு மீ. பிகாஸ் சந்தானமாகவே நடிக்கணும். ஸோ விடிவி கணேஷ் நீங்களே விடிவியாக நடிக்கணும்னா சரி ஓகே. எனக்கு வந்து ரவியை ரொம்ப பிடிக்குன்றதுனால ஐ செட் ஓகே ஆகிட்டு. ரவி வந்து எப்போவுமே ரொம்ப யதார்த்தமாக பண்ணுவாப்புல. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கு. பட் இந்த படம் டெஃபினட்டாக ரவி ரொம்ப இன்வால்வ் பண்ணியிருந்தார். ஏன்னா நம்ம கூட நடிக்கும்போது ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படின்னு தெரிஞ்சிடும். So I think this movie is going to be a hit movie only for Ravi. சிம்பு டெஃபினட்டாக வால் ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் ரொம்ப பிடிச்ச படம். நேற்று கூட ஏதோ பேசிகிட்டு இருந்தார். மேபி இந்த மந்த் எண்டுலேயோ இல்லை 26th ஏதோ அந்த மாதிரி டேட்டில் இல்லை 3rd ஏதோ வந்துடும் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த படம் சிம்பு வெளியே கொண்டு வந்துடுவார். அது போயிட்டுருக்கு. ஒரு சுந்தர்சி அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு பேய் படம். அதில் வைபவ் கூட பண்ணிகிட்ருக்கேன். த்ரிஷா இல்லைன்னா நேம் தாரா, அதில் ஒரு நல்ல கேரக்டர் ஜிவியோட. அது மாதிரி தான் லிமிட்டடாக பண்ணுறோம். ஸோ அதான் என்னோட ஐடியா. த மூவி ஷுட் ரிலீஸ். அதுதான். இந்த பென்சில்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். சின்ன கேரக்டர் தான், ஒரு ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி. சார் நல்ல கேரக்டர் அது. ஆக்சுவலி இஸ் அ வெரி லவபிள் டார்லிங் தான். அவர் ரொம்ப நல்ல டேலண்ட் அதிகம். நல்ல ஒரு பழகக்கூடிய மனுஷன். வெரி ஸ்வீட் காய். பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அவர். நிஜமாக கும்பகோணத்தில் ஷூட்டிங் பண்ணும் ஜிவியே காணும். ஸ்கூல் பசங்க அப்படியே கூப்பிட்டு போயிடுச்சு. இவரும் அதே சைஸ் தானே இருந்தார். எங்களுக்கு கண்ணில் தெரியல. அப்புறம் ஆளெல்லாம் விட்டு தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அவன் 30 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு நம்ம 10-15 கோடி ரூபா போட்டு படம் எடுப்போம். அது அவன் வந்து ஒரு 30 ரூபீஸில் வாங்கிக்கிட்ட படம் இருக்கும்போது அப்படியே இது. ஏன்னா இந்த மென்டாலிட்டியில் நம்ம மாற்ற முடியாது. பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு படம் ரிலீஸ்க்கு. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பெரிய படம் வரும், இன்னொரு படம் வரும், தேட்டர்ஸ் கிடைக்காது, உடனே டிஸ்ட்ரிபியூஷன் தயார். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கலுங்க மீறி ஒரு படம் வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 days ஓடினான் அட்லீஸ்ட் அவங்க போட்ட பணத்தை கவர் பண்ண. ஸோ இதுதான் இன்றைக்கி. ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய என்டர்டெயின்மெண்ட் இந்த மக்களுக்காக டே நைட் ஒரு 6 மாதம் 8 மாதம் கஷ்டப்பட்டு அதை கொண்டாந்து டெலிவர் பண்ணும்போது டப்புன்னு இல்லை அந்த அந்த சிடி வந்துடுது, நெட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு தலை சுத்தம். அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா பக்கத்து ஸ்டேட் எடுத்துக்கோங்க, கேரளா 30 days to 40 days வெளியே வராதுங்க சிடி எதுவுமே. கர்நாடகா சேம் திங். ஆந்திராவில் 50 days வராது. ஏன்னா வெரி ஸ்ட்ராங். நாட் ஓன்லி பீப்புள், த லா இஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட சீட் ஆடுறாங்க, நைட் கிளப் அது இது, உடனே ஏதோ ஒரு கூச்சல் நிறுத்துகிறேன். அது மாதிரி இதெல்லாம் நினச்சா
இந்த கவர்மெண்ட் அண்ட் லா டிபார்ட்மெண்ட் நிறுத்தினா தான் ஜனங்களுக்கு தெரியும். நீங்கள் வைன் ஷாப் திறந்துக்கோங்க, கூட்டிகிட்டு பண்ணிவிடு. இது ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒருத்தரோட வயிற்றில் அடிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஆள் தான் சொந்த பணத்தையும் போட்டு வட்டிக்கும் வாங்கி எல்லாம் பண்ணி ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட் கிளாஸாக இருக்கணும்ன்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் போடு, இதை போடு, இந்த லொக்கேஷன் போ, அங்கே போ, மலேசியா போ, இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து கடைசியில் டப்புன்னு ஒன்றுமே கலெக்ஷன் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் காலி. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த கிளாஸை கேட்ட இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம்.